வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, யுவர் பர்சன் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கிற டாபிக் தான். உங்களோட நபர் உடைய ஆற்றல் உங்களை நோக்கி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தற்போதைய ஆற்றல், அதாவது கரண்ட் ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபேஸ்புக்லேயே நம்ம சேனல் வச்சிருக்கோம். பவித்ரா சரவணன் அப்படின்னு இருக்கும், ஜோதி டெரோட் அப்படின்னு இருக்கும். நம்ம சேனலோட ஃபேஸ்புக் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். ஸோ எல்லாருமே யூடியூப்ல கொடுக்குற அதே சப்போர்ட்டை ஃபேஸ்புக்லேயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஓகே, இப்போ ரீடிங்குள்ள போயிடலாம். இது வந்து வாட்டர் அண்ட் சுகர் ரீடிங். ஓகேங்களா? இதை நான் போஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஸோ கொஞ்சம் மெதுவா கவனமா பாருங்க, அப்பதான் நம்ம இதை பண்ண முடியும். யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ். ஸோ உங்க நபருடைய ஆற்றல் உங்களை நோக்கி எப்படி இருக்கு? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ். அதாவது இந்த நபர் பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சோகமான மனநிலையில இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா உங்களை பத்தி நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சோகமா உங்களை பத்தி நினைக்கிறாங்க. அதுக்காக என்னை பத்தி நெகட்டிவா நினைக்கிறாங்களா மேம் அப்படின்னு கேட்டா நெகட்டிவ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோகமா உங்களை பத்தி நினைக்கிற மாதிரி இருக்கு. சோகம் அப்படின்ற போது ரொம்ப கஷ்டத்தோட உங்களை பத்தி அவங்க நினைக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்றது, இது வந்து மிஸ்ஸிங் எனர்ஜியான்னு கேட்டா மிஸ்ஸிங் எனர்ஜியும் அதாவது ஒரு சோகமும் சேர்ந்து உங்களை பத்தி அவங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்களுடைய ஆற்றல் வந்து உங்களை நோக்கி இருக்குதா? இப்போ தற்போதைய நிலை பாக்குறப்போ இருக்கு. அவங்களுடைய ஆற்றல் உங்களை நோக்கி நிச்சயமாக இருக்கு. ஏன்னா அவங்க ஆற்றல் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, நீங்க இல்லாம அவங்களால இருக்க முடியல. அவங்களுடைய நினைப்பு எப்படியாவது உங்க மேல வந்து என்ன செய்யுது, படிஞ்சு படிஞ்சுதான் இருக்கு. வெளியில வந்து அவங்களால இந்த இந்த கஷ்டத்தை வந்து சொல்ல முடியல, யார்கிட்டயுமே அவங்களால சொல்ல முடியல வெளியில. ஆனா மனசுக்குள்ளேயே ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டு புழுங்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, இந்த ஃபீலிங்ஸை வந்து எப்படி வெளியில சொல்றது, சொன்னாலும் இது நமக்கு யாராவது உதவுவாங்களா நமக்கு, இந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க. ஆனா உங்களுடைய ஞாபகம், உங்களுடைய நினைப்பு வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்துது. அதாவது உங்க நினைப்பு வந்து அவங்கள கொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சென்ஸ் பண்ணி சொல்றாங்க. என்னாலையுமே அந்த எனர்ஜியை வந்து சேனலைஸ் பண்ண முடியுது, அந்த ஆற்றலை. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பத்தி அவங்க நினைக்கிறாங்க. வெளியில கூட அவங்களால இந்த விஷயத்த வந்து சொல்ல முடியல. அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களுடைய அம்மா அப்பாவோ யாருமே இல்ல இந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஏன்னா அம்மா அப்பாவா இருந்தாலும் அவங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு அவங்க வந்து ஒரு தடை தான் சொல்றாங்க. அதாவது உங்களை ஏத்துக்கும் போது உங்களுடைய பர்சன் உடைய பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வர மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க வந்து இதை வந்து ஒரு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு உங்களையும் அவங்களையும் எனக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி தெரியல. அவங்கதான் நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் அவங்களும் இதை காது கொடுத்து வந்து கேட்கிற மாதிரி இல்லை. இந்த பெயின், அதாவது எனக்கு இந்த பர்சனுடைய ஞாபகமா இருக்கு, எனக்கு என் பர்சனுடைய ஞாபகமா இருக்குன்னு சொல்லும் போது எந்த ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க வழக்கத்தை விட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஆற்றல் உங்களை நோக்கி எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. கொஞ்சம் கைவிடப்பட்ட எனர்ஜி மாதிரி தெரியுது. அதாவது என்ன என்ன லைஃப் இது, எதுக்கு இனிமேல் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில இருக்கிற மாதிரி இருக்கு. வேண்டவே வேண்டாம், இது ஏன் இப்படி நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா,
இந்த நபர் வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஏன் ஏன் இருக்கோம் நம்ம? இந்த அளவுக்கு ஏன் நம்மளால நம்ம நெனச்ச வாழ்க்கைய வந்து ஏன் நம்மளால அடைய முடியல? நம்மளுடைய லவ் வந்து நம்மளால ஏன் கொண்டு வந்துக்க முடியல? நம்ம லைஃப்ல ஏன் கொண்டு வர முடியலங்கிறது அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த லவ் இப்போ செப்பரேஷன்ல இருக்கலாம். அதாவது நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். இல்ல எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். ஆனா ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு 20% தான் 100க்கு எனக்கு தெரியுது. 80% வந்து இது நிச்சயமாக நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் ஒரு செப்பரேஷன்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படிங்கிறப்போ இந்த நபரா உங்களை வந்து என்ன செஞ்ச மாதிரி தெரியல. உங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்க கூட செப்பரேட் ஆன மாதிரி தெரியல. சுத்தி இருக்கிற நெறைய தேவையில்லாத தப்பான மனிதர்களால தான் இந்த நபர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்கள வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது அவங்க மனதார உங்கள வேண்டான்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அவங்களுடைய ஆற்றல் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தெரியல. மனதார உங்கள வேண்டான்னு சொல்லல. ரொம்ப பெரிய மனக்குழப்பத்தோடு, மனக்கவலையோடு, மனபாரத்தோடு தான் உங்கள வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லாம சொல்லுவோம் பார்த்தீங்களா? வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு வழி இல்லாம சொல்றதவே அவங்க ரொம்ப உண்மையா சொல்லியிருக்காங்க. அதாவது வேற வழி இல்லாம சொன்னாங்க அப்படின்னா, அது நமக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஒரு சந்தேகம் வந்துரும். இவங்களா இத சொல்லலையே நம்மள வேண்டான்னு, பின்னாடி இருந்து யாராவது சொல்ல வைக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அந்த இவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? அவங்க நபரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? சுத்தி இருக்கவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப விட சொன்னேன்னு சொல்லி நீ என்ன செய்யக்கூடாது, வெளியில வந்து நீ சொல்லவே கூடாது. நீயா இந்த ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ண மாதிரி கட் பண்ணணும்னு" சொல்லி, அந்த மாதிரி அவங்கள சொன்னதெல்லாம் செய்ய வைக்கிற மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியுது. அப்போ வந்து இதுல வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து பிளாக் மேஜிக் இருக்கா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா 50-50 நான் சொல்லுவேன். 50% வந்து பிளாக் மேஜிக் வந்து இருக்க மாதிரி தான் இருக்கு. 50% பீப்பிள்க்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்காது. சில பேர் வந்து மேனிப்புலேஷன் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது சொல்றது எல்லாமே இயற்கையாவே தலையாட்டுவாங்க. ஒரு ஒரு பிளாக் மேஜிக் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சில சில பேர் எப்படின்னா, ஒரு நபர் சொல்றாங்க அப்படின்னா, அத கொஞ்சம் கூட அது அது வந்து கரெக்ட்டா, தப்பான்னு யோசிக்காம அப்படியே முழு மூச்சா தலையாட்டுவாங்க. தலையாட்டிட்டே இருப்பாங்க. ஒரு தலையாட்டி பொம்மையாவே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிலருக்கும் நடந்திருக்கும். 50% வந்து பிளாக் மேஜிக்கா இருக்கலாம். 50% வந்து ஒரு நபருடைய பேச்ச வந்து கேட்கறதுல உங்க நபருக்கு, உங்களோட பெர்சனுக்கு வந்து அவ்ளோ ஒரு ஈடுபாடு வந்து இருக்கும். அதுல நியாயம் இருக்கா? தர்மம் இருக்கா? ஆஹா! நீங்க சொல்லிட்டீங்களா? சரி. அப்படின்னு சொல்லி தலையாட்டுவாங்க. அப்ப அந்த நபர் பேச்ச கேட்கிற அளவுக்கு இவங்களுக்கு அவங்க கூட என்ன தலையீடு அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து 3ஆம் நபராக இருக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து பிளாக் மேஜிக்கும் இன்வால்வ் ஆயிருக்கு 50%. அதே மாதிரி 3ஆம் நபர்ல வந்து பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. சுத்தி இருக்கிறவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்க. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது 3ஆம் நபருடைய தலையீடு இதுல இருக்கு. எனக்கு அது நிச்சயமாக அந்த ஆற்றல் தெரியுது. யுனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், யுனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் நிச்சயமாக 3ஆம் நபருடைய தலையீடு வந்து இதுல இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றத இவங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 3ஆம் நபருடைய தலையீடு நிச்சயமாக இருக்கு. 3ஆம் நபரை வந்து அந்த அளவுக்கு உங்க பெர்சன் வந்து நம்புறாங்க. உங்களை மீறி அவங்க நம்புறாங்க. ஏன்னா அவங்க வந்து எனக்கு கெட்டதே நினைக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க பெர்சன் கிட்ட நிறைய இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு அஃபேர் இருக்கா, தொடர்பு இருக்கா மேம் அப்படின்னு கேட்டா 3ஆம் நபர் கூட ஒரு சிலருக்கு வந்து தொடர்பு வந்து இருக்கும். ஒரு சிலர் வந்து நண்பர்களாக தான் பழகிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்க பெர்சன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து சந்தேகமே பட மாட்டாங்க. அப்படியே அவங்க சொன்னதை என்ன செஞ்சிருவாங்க, கண்ணை மூடிட்டு நம்பிடுவாங்க. அதுல ஏன் எதுக்குன்னு கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா நம்பினதுதான். அவங்கள வந்து திருப்பி சந்தேகப்படுற பழக்கமே அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப டீப்பா நம்பிடுவாங்க. அவங்க நமக்கு நல்லதா சொல்றாங்களா, கெட்டதா சொல்றாங்களாங்கிற மறு கேள்வியே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு
சில பேருக்கு 3ஆம் நபர் கூட வந்து அஃபையராகவே இருக்கலாம். அதாவது ஒரு தொடர்பே இருக்கலாம். உங்கள தாண்டி அவங்க மேல வந்து இவங்களுக்கு ஒரு தொடர்பு, ஃபீலிங்ஸ், அதாவது ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கலாம். ஒரு தப்பான கனெக்ஷனே இருந்திருக்கலாம். சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டா, 80% வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு நட்பாக தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு எனர்ஜி தான் எனக்கு கிளியரா இருக்கு. 20% வந்து இது தப்பான ஒரு உறவு 3ஆம் நபர் கூட அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அதனாலதான் அவங்க இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆகுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து தலையாட்டுறாங்க. அதே மாதிரி பொதுவாகவே இந்த நபருடைய சுவாபம் எப்படின்னா, ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதை கேட்கறது. அதுல ரொம்ப வேண்டியவங்க, விரும்பியவங்க சொல்லும் போது இன்னுமே கூடுதலா கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ என்னைய மீறி அவங்க எப்படி இப்படி எல்லார்கிட்டயும் வந்து பேசுறாங்க, எல்லாரும் சொல்றதையும் கேக்குறாங்க, நான் சொல்றதை கேட்க மாட்றாங்க, என்னைய வந்து அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, என் மேல அவங்களுக்கு லவ் இல்லையா, நான் வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். என்னைய தவிர்த்து எல்லாரும் அவருக்கு முக்கியமா இருக்காங்களா, அவங்களுக்கு முக்கியமா இருக்காங்களா, இல்ல வந்து என்னைய ஏமாத்திட்டாங்களா, நான் வந்து உண்மையா அவங்கள வந்து நான் விரும்பி இருக்கேன், உண்மையா அவங்க கூட நான் இருந்திருக்கேன், அவங்களுக்காக நான் எல்லாம் செஞ்சிருக்கேன், என் லைஃபே நான் அவங்களுக்காக விடும்போது அப்ப அவங்க எனக்கு உண்மையா இல்லையா, என்னை ஏமாத்துறாங்களா, என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்களா, இப்ப 3ஆம் நபர் கூட பழகிட்டு என்கிட்ட வந்து அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட அவங்க ஒரு உண்மையான லவ்வோட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமாக இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு வரக்கூடும். ஆனா இதெல்லாம் வந்து நீங்க கேக்குறது எல்லாமே வந்து யுனிவர்ஸோடைய காதுல வந்து விழுகுது. அதற்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னா, இவங்களுக்கு உங்க மேல இருக்கிற காதல் வந்து உண்மைதான். உங்க மேல ஒரு காதல் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறதும் உண்மைதான். ஏன் உண்மையான காதல் இருந்தும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ, இது ஒரு விதமான கர்மா. சரிங்களா? உண்மையான காதல் இருக்கு. என்னைய வந்து அவங்களாவே வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களே உங்களை தேடி வந்திருப்பாங்க. அதாவது நீங்க அவங்கள தேடி போயிருப்பீங்களா? அவங்க உங்களை தேடி வந்திருப்பாங்கன்னா, நிச்சயமா அவங்கதான் உங்களை தேடி வந்திருப்பாங்க. நீங்க வந்து அவங்கள தேடி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிதான். எனக்கு வந்து உன் மேல வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, உன் மேல எனக்கு இஷ்டம்னு சொல்லி அவங்களாதான் அவங்க கூட வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, வந்து பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் ஏன் நான் அவங்க மேல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி இந்த அளவுக்கு நான் அவங்கள லவ் பண்ணியும் அவங்க ஏன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா, இந்த கனெக்ஷன் வந்து எனக்கு கர்மிக் கனெக்ஷன்ல வருது. இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் ஆகவோ, ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் ஆகவோ, இல்ல வந்து ஒரு காஸ்மிக் கனெக்ஷன் ஆகவும் எனக்கு தெரியல. இது வந்து ஒரு கர்மிக் கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னும் போதே அதுல அவ்வளவு கஷ்டங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். சோல்மேட் கனெக்ஷன்னாலே அங்க வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னும் போது கர்மிக் கனெக்ஷன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். எவ்வளவுதான் நம்ம வந்து உண்மையா இருந்து ஒன்னாவே பழகி இருந்தாலும் சில பிரச்சனை வரணும்னு இருக்கு, இது வந்து ஒரு கர்மாவினுடைய வினை அப்படின்னு இருந்தா நிச்சயமாக அந்த பிரச்சனை வந்து என்னதான் செய்யும், வரதான் செய்யும். அதாவது தடுக்கவே முடியாது. உங்களுடைய பிரச்சனைகள்ல பார்க்கும்போது, உங்களுடைய இந்த கரண்ட் உங்க பர்சனுடைய ஆற்றல பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து கர்மாவினுடைய வேலைதான். அவங்க வந்து சரியான முறையில தான் உங்களை விரும்பியிருக்கணும், உங்ககிட்ட வந்து பேசணும், பழகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா முடிஞ்சது வந்து ரொம்ப ஆப்போசிட்டாவே முடிஞ்சிருச்சு. அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். அப்படிதான் எனக்கு வந்து கிளியரான எனர்ஜிஸ் வந்து தெரியுது. சோ தற்போதைய இது பாக்குறப்போ, தற்போதைய அந்த ஒரு மைண்ட் செட் வந்து பாக்குறப்போ அவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க. ரொம்ப வந்து அந்த கர்மாவெல்லாம், அவங்க பண்ண கர்மா எல்லாம் இப்ப அவங்களுக்கே வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, ரிவெஞ்ச் வந்து அடிச்சிட்டு இருக்கு, ரிவிட் அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ரொம்பவே ஒரு மன கஷ்டம் தெரியுது, மனச்சோர்வு தெரியுது. என்னடா இது, நம்மளுடைய பர்சனை நம்ம வந்து இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வழி வந்து இவங்களுக்கு வந்து நிறையவே தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி அவங்க லைஃப்ல, லவ் லைஃப்ல வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றதே அவங்களால கெஸ் பண்ண முடியல. இந்த உறவு வந்து நல்லா தானே இருந்தது, ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்குள்ளார வந்துருச்சு,
நம்மளே இப்படி நம்மளுடைய உறவை வந்து கெடுத்துக்கிட்டோமே, நல்ல உறவை நம்மளே இப்படி பேசி வந்து நாசம் பண்ணிக்கிட்டோமே, நம்மளுடைய பிஹேவியராலேயே இந்த உறவு வந்து கெட்டு போச்சே அப்படிங்கிற வருத்தம் வந்து அவங்களுக்கு நிறைய தெரியுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சோகம், ஒரு ஒரு மிஸ் பண்ற எனர்ஜி வந்து தெரியுது. அதே மாதிரி அவங்க மனசு ஃபுல்லாவே ஒரு கஷ்டம் இருக்கு. ஒரு கில்ட்டி, அதாவது ஒரு குற்ற உணர்வு வந்து இருக்கு. நம்மள ரொம்ப நம்பி, நம்மள ரொம்ப நேசிச்சு ஒருத்தவங்களுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆற்றலுமே வந்து தெரியுது. இப்போ வந்து அவங்க வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன் இல்ல மத்தவங்க சொல்றது இது எல்லாமே அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, தவிர்த்துட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ஓகேங்களா? அவங்களுடைய கடந்த காலத்துல உங்க பிரிவுக்கு இதுதான் காரணமா இருக்கும். உங்கள நம்பாம உங்கள சுத்தி இருக்கிறவங்களையே நெறைய நம்புவாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, உங்க சுத்தி இருக்கவங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஒரு 3ஆம் நபர் பேச்ச கேட்டுட்டு ஆடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்குமே அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. சோ அதனால உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏதோ ஒண்ணு ஏற்பட்டு நீங்க வந்து பிரிஞ்சுட்டீங்க. சோ அப்படிதான் எனக்கு தெரியுது. அப்படின்னு பாக்குறப்போ, இப்போ உங்களுடைய பிரிவு அவங்கள எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. நீங்க இல்லாம அவங்களால வந்து என்ன செய்ய முடியல, ஒரு ஹாப்பியான லைஃப்குள்ள வந்து முடியல. உங்க பேச்ச கேட்கும்போது அவங்களுக்கு அது தெரியல. அவங்கள விட்டு நீங்க விலகும்போது கூட அவங்களுக்கு அது தெரியல. போக, போக, போக நீங்க அவங்கள விட்டு விலக எல்லாருமே அவங்கள விட்டு விலகி இருப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க, அவங்கள வந்து தலையாட்டி பொம்மையா வச்சிருந்தவங்க, அவங்க யார ரொம்ப ரொம்ப நம்புனாங்களோ, அவங்க எல்லாருமே ஸ்லோவா அவங்க தேவை முடிஞ்சோனே உங்க பெர்சன வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு வேஸ்ட் பேப்பர் மாரி தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ரியாலிட்டினா என்னன்னு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு ஏமாந்துருக்கோம், நம்மள நேசிச்சவங்கள எந்த அளவுக்கு நம்ம காயப்படுத்தியிருக்கோங்கிறது இப்போதான் அவங்களுடைய அந்த ஆற்றல்ல வந்து தெரியுது. ஏன்னா ரொம்பவே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து எனக்கு கிளியரா தெரியுது. ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது? இந்த நபர் வந்து நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ண நல்லது அப்படிங்கிறது வந்து அவங்க மனசுல வந்து தெரிய ஆரம்பிக்குது. எவ்ளோ உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. எவ்ளோ வந்து நம்மளுக்காக இவங்க இருந்திருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு அவங்கள காயப்படுத்தியிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருக்கோங்கிறது ஸ்லோவா வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவங்க மனசு ஃபுல்லாவே ஒரு 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 வருத்தம் வந்து தெரியுது. ஒரு வலி வந்து எனக்கு தெரியுது. அதனாலேயே அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப தனிமையில இருக்காங்க. யாருமே இப்போ அவங்க கூட வந்து ஒரு பேட்சப்பா இருக்கிற மாதிரி தெரியல. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, சுத்தி இருக்கிறவங்க, இந்த 3ஆம் நபர் எல்லார்ட்ட இருந்தும் இவங்க விலகி வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. எனக்கு அந்த அந்த ஒரு ஆற்றல் வந்து தெரியுது. யாருமே இல்லாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்து வருமா நம்ம வாழ்க்கையில? திருப்பி நம்மளுக்கு அந்த பழைய காதல் வந்து கிடைக்குமா? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே உங்க மேல இருக்கு. ஏன்னா, ஒரு விஷயத்துல இருந்து பட்டுட்டு தானே அவங்க தெளிய முடியும். ஏன்னா, நீங்க எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க, எவ்வளவோ புரிய வச்சிருப்பீங்க. உங்கள அவ்ளோ தூரம் காயப்படுத்திட்டு, கண்ணீர் விட வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்படின்னும்போது இப்போ அவங்களுக்கு அது ஸ்லோவா என்ன செய்யுது தெரியும்போது, அவங்களால அத ஏத்துக்கவே முடியல. ஏன்னா, தான் பண்ண தப்பு தனக்கே வந்து என்ன செய்யுது, ஒரு ரிவெஞ்ச் வந்து குடுக்குது, ஒரு கஷ்டத்த வந்து குடுக்குதுன்னும்போது, நம்ம இவ்ளோ தூரம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பேடா இருந்திருக்கோமே, இவ்ளோ கேவலமா நம்ம பண்ணியிருக்கோமே, நம்மள நேசிச்ச ஒரு பொண்ண, நம்ம நேசிச்ச ஒரு பையன, நம்மளுக்கு உண்மையா இருந்த ஒருத்தவங்கள என்ன செஞ்சிருக்கோம், நம்ம காயப்படுத்தியிருக்கோமேங்கிறது, இந்த பெர்சன் மனசுல வந்து நெறையவே இருக்கு. உங்க கூட சேரணும், உங்கள வந்து திருப்பி காதலிக்கணும், உங்க கூட வந்து ஒரு லைஃப வந்து அமைச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு அடுத்துதான். உங்கள பார்த்து வந்து ஒரு மன்னிப்பாவது கேட்டுற முடியாது. அதாவது உங்கள பாத்துற முடியாது. அவங்கள பார்த்தாலே அவங்களுடைய வாழ்நாள்ல வந்து ஒரு விமோச்சனம் கிடைச்ச மாரி ஃபீல் பண்றாங்க. அதாவது பாவ மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உங்க கூட பேசணும், பழகணும், திருப்ப வந்து பேட்சப் ஆகணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு
அடுத்து. ஆனா உங்கள பார்த்துடணும், உங்கள எப்படியாவது சந்திச்சிரணும், உங்க கூட எப்படியாவது பேசணும். அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? உங்கள திருப்பி அவங்க லைஃப்ல சந்திச்சிட மாட்டோமா? அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷ செப்பரேஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வந்து தெரியுது. ரொம்ப காலகட்டமாக நீங்க 2 பேரும் வந்து சந்திச்சுக்காத ஒரு ஃபீலிங்ஸ் வந்து தெரியுது. ஏன்னா உங்களுடைய பிரிவுக்கு அப்புறமேட்டு நீங்க 2 பேரும் வந்து பெருசா சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. அதாவது உங்க சந்திப்பு அப்படிங்கிற ஒண்ணு நடந்திருக்காது. மேக்ஸிமம் வந்து ஃபோன்ல கூட நீங்க வந்து 1 தடவ, 2 தடவ வந்து என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க கூட நீங்க நடுவுல அதாவது ரொம்ப ரேரா வந்து பேசியிருக்கலாம். சந்திப்பு, அந்த நேரடி சந்திப்புங்கிறது ஒண்ணு நடந்திருக்காது. போக, போக நீங்க அவங்க கூட பேசவே மாட்டீங்க. அப்படியே ட்ராப் அவுட் ஆயிரும். டோட்டலா அவங்க கூட ஒரு கனெக்ஷன் இல்லாம போயிரும். நம்பர் கூட மாத்திருப்பீங்க. ஸோ பிளாக்ல இருந்திருக்கும் உங்க நம்பர். இல்ல அவங்க நம்பர் உங்ககிட்ட பிளாக்ல இருந்திருக்கும். அதாவது அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்கள விட்டு நீங்க விலகி போயிருப்பீங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்கள நீங்க கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு, அவங்க அவங்க சைட்ல இருந்து சுத்தமா ஒரு ஒரு அன்பு இல்லன்னும் போது அவங்கள டோட்டலா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, விட்டுட்டு அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய எனர்ஜி வந்து கிளியரா இருக்கு. அப்படின்னும் போது அவங்க அதெல்லாம் நினைக்கிறாங்க. நம்மள வந்து எவ்வளவோ தூரம் வந்து அவங்கள ரீச் அவுட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. நம்ம அப்பலாம் ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கல. அவங்கள நம்ம திருப்பி பார்க்கணும்னு நினைக்கல. நம்ம அவங்க வேண்டான்னு தான் நினைச்சோம். நம்ம அவங்கள லைஃப்லயே வேண்டாம். இவங்கள விட்டு வேற ஒரு பெர்சன் அப்படின்ற மாரி தானே நம்ம யோசிச்சோம். ஆனா, திரும்பியுமே இவங்க நம்ம லைஃப்ல வந்து இவ்ளோ தூரம் வந்து நிக்கிறாங்களே! திரும்பியும் நம்மளுக்கு வந்து இவங்க ஒரு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ வந்து குடுக்குறாங்களே! இவங்க நம்ம லைஃப்ப விட்டு போனாலும், இவங்களுக்கு நம்ம பண்ண விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹார்டா ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் கூட அவங்களால என்ன செய்ய முடியல, நிம்மதியா வந்து தூங்க முடியல. அந்த ஒரு எனர்ஜியுமே தெரியுது. அதாவது அழுகுறாங்களா அப்படின்னு கேட்டா, அழுதுட்டா கூட பரவால்ல. அவங்களால அழுக கூட முடியல. அவங்களால நான் சொல்றது வந்து எப்படின்னா, ஒரு நிம்மதியாவே இருக்க முடியல. ஒருத்தருக்கு வந்து நம்ம தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த தவற நம்ம உணரும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? நம்மளால தூங்க முடியுமா நிம்மதியா? நம்மளால சாப்பிட முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த நபருடைய எனர்ஜி வந்து டோட்டலா வந்து இருக்கு எனக்கு. அதே மாதிரி நீங்க இல்லாம அவங்களால வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு சாரி அப்படிங்கிற ஒண்ணு கேட்காம அவங்களால அடுத்த ஸ்டெப் வந்து நகர்த்த முடியல. இப்ப அவங்களுடைய வாழ்நாள் ஆசை என்னவா இருக்கும்? அவங்க அவங்க உங்க முகத்த பார்த்துட்டா போதாதா? அட்லீஸ்ட் நீங்க அவங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் அவங்களுடைய லைஃப்ல வந்து பெரிய வார்த்தையா வந்து இருக்கும். ஏன்னா நீங்க அவங்கள மன்னிக்கவே மாட்டீங்க அப்படிங்கறத வந்து அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு பண்ணதுக்கு, அவங்கள நீங்க விட்டு விலகி நின்னதே பெரிய விஷயம். அதாவது அவங்கள வேற எதுவும் சொல்லாம, வேற எதுவும் திட்டாம, "நீ நீ என் கூட தான் இருக்கணும். நீ என்ன லவ் பண்ணிட்ட. நீ எனக்கான ஒரு பெர்சன். நீ என் கூட தான் வரணும்." அப்படின்னு நீங்க ஒரு நாளும் அவங்கள பிரஷரைஸ் பண்ணாம, "சரி, என்ன உனக்கு பிடிக்கலையா? உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ நீ அவங்க கூட தாராளமா போன்னு" சொல்லி, அவங்கள நீங்க போக விட்டுட்டீங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கில்ட்டினெஸ்ஸ வந்து கிரியேட் பண்ணுது. நீங்க வந்து அழுது அடம் பிடிச்சு சண்டை போட்டிருந்தா கூட, அவங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சிருக்குமான்னு தெரியல. பட் உங்கள பிடிக்கலன்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னோனே, நீங்க அவங்க லைஃப்குள்ள போல, அவங்கள தொந்தரவு பண்ணல, அவங்கள பிரிக்கணும்னு நெனைக்கல, அவங்கள பத்தி எதுவுமே நீங்க சொல்லி தரல. அவங்களா தான் இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு வராங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு இன்னுமே கில்ட்டியா இருக்கு. இந்த பெர்சன் வந்து நம்மள ஒண்ணுமே சொல்லலையே! இன்னும் கூட அவங்க மேல உங்களுக்கு அவ்ளோ கோவம் இருக்கு. மனசுக்குள்ள கூட நீங்க அவங்கள திட்டியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனசுக்குள்ள கூட அவங்க உங்களுக்கு பண்ணத நினைச்சு நீங்க கோவப்பட்டுருப்பீங்க. ஆனா இன்னும் நேரா அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. "எங்க இருந்தாலும் போ நல்லா இரு. எனக்கு ஒரு கெட்டது பண்ணிட்ட. என்னைய நீ இப்படி ஏமாத்திட்ட. உன்ன நம்பி வந்த பொண்ணையோ, பையனையோ நீ அப்படி ஏமாத்தாத. நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருந்துட்டு போங்கிறத நீங்க நெனைப்பீங்க." ஏன்னா அவங்க உங்கள நேசிச்சத தாண்டி நீங்க அவங்கள நேசிச்சிருப்பீங்க. அந்த எனர்ஜியும் என்னால கிளியரா சென்ஸ் பண்ண முடியுது. சோ இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நபருக்கு உங்க மேல காதல் இருக்கா? உங்க கூட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்களா? நீங்க வேணும்னு நினைப்பாங்களாங்கிறது அடுத்த கேள்வி. முதல்ல அவங்க உங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட அவங்க மனசுல இருக்கிறத சொல்லி, முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி தான். அதாவது நீங்க அவங்கள நிமிர்ந்து பாத்துற மாட்டீங்களா? சரி பரவால்ல. பண்ணது பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்க சொல்லிட மாட்டீங்களா? உங்ககிட்ட இருந்து ஒரு மன்னிப்பு கிடைச்சிடாதான்னு சொல்லி எனக்கு அந்த கிளியரான ஒரு ஏக்கம் வந்து தெரியுது.
அதை நோக்கி அப்படியே ஏங்கி உட்கார்ந்துருக்காங்க. திருப்பி பார்த்தா நம்மள இவங்க மன்னிச்சிடணும், நம்ம கிட்ட இவங்க பேசணும். ஏன்னா நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்களானே அவங்களுக்கு தெரியல. நிச்சயமா அவங்க மேல நீங்க கோவமா இருப்பீங்கன்னு தெரியுது. ஏன்னா நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணலையே தவிர அவங்க மேல உங்களுக்கு நிச்சயமா கோபம், வருத்தம் இருந்திருக்கும். ஏன்னா உண்மையா காதலிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு அவங்க மேல வருத்தம் இருக்கிறது இயல்புதான். ஆனா அவங்க உங்ககிட்ட இருந்து பெருசா எதிர்பார்க்கறது ரீகன்சிலேஷன் கூட கிடையாது. திரும்ப அவங்க கூட வரணும்னு கூட இல்லை. அந்த ஒரு மன்னிப்பு, சரி பரவாயில்ல, ஓகே நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையை தான் அவங்க ரொம்பவே ஏக்கத்தோட எதிர்பார்க்கறாங்க. உங்ககிட்ட இருந்து அது கிடைக்காதா அப்படிங்கிறது தான், கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தற்போதைய ஆற்றலா இருக்கு உங்களை நோக்கி. இதுதான் உங்களுக்கான வாட்டர் சுகர் ரீடிங்ஸ். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. திஸ் இஸ் ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் தான். பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை பொருந்தியவர்களுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங்ஸ் பண்றோம். டேரோ கார்ட்ஸ் மட்டும் வச்சு இல்லாம நிறைய பவர்ஃபுல்லான டிஃப்ரெண்டான டாபிக்ஸ்ல ரீடிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. என்ன ரீடிங்ஸ் வேணுமோ நான் சஜஸ்ட் பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க மன நிறைவோட யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்கிட்டு போலாம். நன்றி, வணக்கம், பாய்.